பாதத்திலே வைத்து ஜெபம் கேட்கிறேன். இன்று நாளிலும் இந்த செய்திகள் அவர் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் எந்த மொழியில் இருந்தாலும் அந்த மொழி ஒவ்வொருடைய காதுகளிலே கேட்கக்கூடியதாக அமைய சகோதரனை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி அவர் பாதத்தில் நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். காதுள்ளவன் கேட்பான் என்கின்ற காரியம் இந்த சத்தத்தை, இந்த ஒலியை ஒவ்வொருடைய உள்ளத்துக்குள்ளே இறங்குவனமாக காதின் ஊடாக அவைகள் இறங்கும் பொழுது மெய்யாவே அந்த ஒளி அதனுடைய பிரசன்னம் அவர்கள் மேல் உதிக்கும் என்பதை நிர்ணயிப்பார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும் வண்ணமாக சுவாமி உமது பிரசனத்திலே நாங்கள் வருகின்றோம். ஐயாவை ஆரம்பம் முதல் முடியும் வரை இம்மட்டும் செய்ததற்காக கோடி நன்றி ஆண்டவரை. இன்றைய நாளிலும் ஆண்டவரை இயற்கையும் செயற்கையும் ஒன்றும் அவரை இதழை பண்ணாதபடி அவரை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி உமது பாதத்திலே கெஞ்சி நிற்கிறோம். அதனமாக இன்றைய நாளிலும் நடத்துகிற சகோதரியை சுவாமி உமது பாதத்திலே கொடுத்தேன். என் பெயரை சொல்லி என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராக அவருடைய வாயில் இருந்து வந்த சத்தம் உண்மையாகவே என்னுடைய காதுகளுக்குள் நுழைந்ததற்காக தோத்திரம் தோத்திரம் தோத்திரமும் ஆரம்ப முதல் முடியும் வரை சகோதரியை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவருடைய உற்றார் உறவினர்களையும் ஆண்டவரை இரட்சிப்புள்ள கொண்டு வரக்கூடிய காரியத்தை அந்த தாயாருக்கு ஒரு அபிஷேகமாக ஊற்றுங்கள் என்று சொல்லி உமது பாத்திர கெஞ்சி நிற்கிறேன். சுவாமி இந்த நாளிலும் என்னோடு இடைப்பட்ட வார்த்தை உங்களோடு கலந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அடியானுக்கு உதவி செய்வாராக. என் மேய்ப்பர் அதனுடைய செய்தியின் தலையங்கம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சங்கீத புத்தகத்திலே, வேதாகமும் சங்கீத புத்தகத்திலே, பழைய ஏற்பாட்டிலே 23வது சங்கீதத்தில் 1வது வசனமும் 2வது வசனமும் இவ்வண்ணமாக அங்கே பதியப்பட்டு இருக்கின்றன. வேதத்திலே 150 சங்கீதங்கள் இருந்த போதிலும் அவைகளிலே பிரசித்தம் பெற்றவைகள் 23ஆம் சங்கீதம், 91வது சங்கீதம், 121வது சங்கீதம். சங்கீத புத்தகத்திலே அத்தனை சங்கீதங்களும் தேவனுடைய பக்தருடைய வாழ்க்கையை ரசித்து ருசித்து அனுபவமாக்கி கொண்ட வைகள். அவைகளிலே 23வது சங்கீதம் எல்லா சங்கீதத்துக்கும் கிரீடம் போல மகுடம் போல விளங்குகின்றது. 23ஆம் சங்கீதத்தில் மொத்தமே 6 வசனங்கள் தான் உண்டு. ஆனால் அது எத்தனை ஆழமான ஒரு தியான சுரங்கம், எத்தனை அருமையான விசுவாச அறிக்கை. ஒவ்வொரு வார்த்தையும் முத்துக்களை போன்று விலையேற பெற்றதாகவே இருக்கின்றன. ஒவ்வொரு வசனமும் ஆத்மாவுக்கு மதுரமாக விருந்துகின்றன. இந்த சிறிய சங்கீதத்துல 3 முக்கியமான தேவ ரகசியங்கள் உண்டு. அதாவது, 1 சந்தோஷமான வாழ்க்கையின் இரகசியம், 2வதாக சந்தோஷமான மரணத்தின் இரகசியம், 3வதாக சந்தோஷமான நித்தியத்தின் இரகசியம். இந்த சங்கீதத்திலே உலக பிரமாணமான அத்தனை ஆசீர்வாதங்களும் உண்டு, நித்தியத்திற்குரிய மேன்மையான ஆசீர்வாதங்களும் உண்டு. இந்த சங்கீதத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் நம்பிக்கையோடு நெஞ்சை தட்டி, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் என்பதை நாங்கள் சங்கீதம் 23:6 வாசிக்கின்றோம். அதை உற்சாகமாக எங்களால் சொல்ல முடியும். 1 மணி நேர நாடகமாக இந்த காரியத்தை ஏவி ஒரு நடிகன் நடித்து வந்தானாம். திரளான மக்கள் கூடி 23ஆம் சங்கீதத்தின் நாடகத்தை ரசித்தார்களாம், சிரித்தார்களாம்,
கைதட்டி நடிகனை சந்தோஷப்படுத்தினார்களாம். ஒரு வயதான போதகர் அந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருந்தவர், நாடகம் அவர் முடித்த பின்பு மேடைக்கு வந்து அந்த நடிகனிடம், நான் இந்த சங்கீதத்தை ஒரு முறை ஜனங்களுக்கு வாசித்து காட்டலாமா என்ற அனுமதி கேட்டாராம். அவருடைய முகத்தில் உள்ள தெய்வீக பிரசன்னத்தையும் அவர் ஒரு முதிர்ந்த வயதான நிலைமையையும் பார்த்த அந்த நடிகன் உடனடியாக அனுமதியை கொடுத்தானாம். அவர் அன்பில்லாத நிரப்பப்பட்டு 23ஆம் சங்கீதத்தை ஒவ்வொரு வசனத்தையும் மென்மையான காரியமாக வாசித்த வேளையிலே திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் அந்த மண்டபத்தில பலமாக இறங்கினார். தேவ ஆவியானவருடைய அசைவாடுதலை உணர்ந்த ஜனங்கள் முழங்கால் படியிட்டு அந்த மேய்ப்பர் எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு வேண்டும் என்று கதறி அழுது தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பித்து விட்டார்களாம். அந்த நடிகனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. தேவ பிரசனத்தினாலே நடுங்கி போய் நேராக முதியோரிடத்துல வந்து, ஐயா, நான் இந்த சங்கீதத்தை நடித்து ஜனங்களை சிரிக்க வைத்தேன். ஆனால் நீங்கள் ஒரு முறை வாசித்த பொழுதே நான் இதுவரை அறியாத ஒரு தேவ பிரசன்னம், தேவ வல்லமை இறங்கி வந்தது, ஜனங்களை மனதுருகியது, அழ செய்து விட்டது. அதனுடைய ரகசியம் என்ன என்று கேட்டானாம். அதற்கு அந்த போதகர், நண்பனே, நீ உனக்கு இந்த 23ஆம் சங்கீதம் மட்டும்தான் தெரியும். எனக்கும் அதிலே வருகின்ற மேய்ப்பரை நன்றாகவே தெரியும். அவரின் மேய்ப்பராக இருக்கிறார் என்று அவனுக்கு அவர் பதில் சொன்னாராம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறது என்று எழுதப்பட இல்லை, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உரிமையோடு என் மேய்ப்பர், என் மீட்பர், என் கண்மலை, என் இரட்சகர் என்று சொல்ல அவங்களால் முடியும். முழு உலகத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமையான தேவனை என் மேய்ப்பர் என்று அழைப்பதற்கு எத்தனை பாக்கியமான ஒரு அனுபவம். அவர் என் எண்ணங்களுக்கு மேய்ப்பராகவும், என்னுடைய சிந்தனைக்கு மேய்ப்பராகவும், என்னுடைய வாழ்க்கைக்கு மேய்ப்பராகவும் இருக்கின்றார். ஒன்றாவதாக என் மேய்ப்பர். தேவ பிள்ளைகளே, மேய்ப்பரை குறித்த 1000 அறிவுகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அவரை, அந்த அருமையான ஆண்டவரை உங்களுடைய மேய்ப்பராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. என் மேய்ப்பராக இருக்கிறார் என்ற உரிமை அசைக்க முடியாத ஒரு நித்திய உரிமை. அவருடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உரிமையை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளி இருக்கிறார் என்பதை நாங்கள் யோவான் 1:12 வசனத்திலே வாசிக்கின்றோம். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், என் நேசர், என் மீட்பர் என்று அவரை உரிமையோடும் அன்போடும் அழைப்பீர்களாக. அவரே உங்கள் மேல் நேசத்தை பொழிவார். உங்களை தேடி வந்து உங்களுக்காக இரத்தம் சிந்தி உங்களை மீட்டு உங்களுடைய மேய்ப்பனானவர். அருமை ஆண்டவர் கரம் பிடித்து அவரோடு நடப்பதும் அவருடைய மேய்ச்சலை நாடுகளாக இருப்பதும் உங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் அல்லவா? தேசம் கோடிக்கணக்கான கடவுள்களை பின்பற்றுகிறது. தேசம் கோடிக்கணக்கான கடவுள்களை பின்பற்றுகிறதானால் அவைகளிலே சரித்திரமோ முன்மாதிரியற்றவை, பயங்கரமான கண்களும் கைகளிலே வேல்களும் கொடீரமான ஆயுதங்களும் அருவருப்பான தொப்பைகளும் காலி வேஷங்களுமாக இருக்கின்றன. இவைகளை பார்த்து அன்போடு என்னைப்பர் என்று சொல்ல ஒருவனுக்கு முடிவதே இல்லை. ஆனால் கிறிஸ்துவோ அன்பின் சொரூபியானவர், பாசத்தின் உறைவிடமானவர், காட்டு மரங்களுக்குள்ளே நம் நேசர் இருக்கிறார். அவரே நம் மேய்ப்பர். கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் அனாதை அல்ல, அவர் என்னோடு இருக்கிறார். நான் தனிமை அல்ல. அவர் என்னை நடாத்துகிறார். நான் பாதை தெரியாதபடி தவிப்புக வேண்டியது இல்லை. கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார். நான் வானத்தின் கீழே திறக்க விட்ட அல்ல,
என் கர்த்தர் என் மேலே கரிசனையையும் உள்ளவராக, என்னை விசாரிக்கிறவராக, என்னை போசிக்கிறவராக, என்னை உடுத்துகிறவராகவே இருக்கிறார். அவரே என் மேய்ப்பர். இரண்டாவதாக, நல்ல மேய்ப்பர். மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனத்திலே கர்த்தர் மேய்ப்பர் என்று சொல்லி விடுகிறோம். நாம் மேய்ப்பரின் குணாதிசயங்களை நாம் தியானிக்க வேண்டாமா? அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நல்லவர் என்றும் நம் உள்ளம் போற்றுகிறது. நம் ஆவி, ஆத்மா, சரீரத்திற்கு அவர் நல்லவர். நமக்காக ஜீவனையே கொடுக்க முன் வந்தாரே, அவர் நல்லவர். நல்ல மேய்ப்பன் ஆடுகளை மிக நெருங்கிய, மிக ஆழமான தனிப்பட்ட உறவை அவைகளோடு வளர்த்து கொள்கின்றான். அவன் ஆடுகளை அறிந்திருக்கிறான், ஆடுகளும் அவனை அறிந்து சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுகிறான். ஆடுகளை அன்பாக தடவி கொடுத்து அவைகளோடு இனிமையாக பேசுகின்றான். நல்ல மேய்ப்பன் தான் ஆடுகளுடனே தன்னுடைய நேரங்களை செலவழிக்கின்றான். இதனாலே அவைகள் தனிமை உணர்ச்சியிலோ பயத்திலோ பீடிக்கப்படுவது இல்லை. ஆடுகளுக்கு எப்பொழுதும் நன்மை செய்கிறவனாக வழி நடத்தி செல்கின்றான். ஆடுகளை போசுகிறான், மீட்கின்றான், பாதுகாக்கின்றான். இயேசுவின் வாழ்க்கையெல்லாம் அவர் நல்ல மேய்ப்பன் என்று நமக்கு போதிக்கிறது அல்லவா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 34:8வது வசனத்திலே நமக்காக நல்ல இயற்கை, நல்ல சூரியன், நல்ல சீதோசன நிலை, சகல நன்மைகளும் பொருந்திய உலகத்தை எல்லாவற்றையும் படைத்த நம் நல்ல ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நன்மையும் நல்லவைகளையும் செய்கின்றார். வேத வசனங்களை எல்லாம் அவர் நல்லவர் என்றும் மீட்பர் என்றும் சாட்சி கொடுக்கின்றது. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர் என்று சங்கீதம் 119:68 வாசிக்கின்றோம். கர்த்தர் நல்லவரும் உத்தமமானவராக இருக்கிறார் என்று சங்கீதம் 25:8 வாசிக்கின்றோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதம் 136:1வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை என்று நாகும் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நல்ல மேய்ப்பனான ஆண்டவரோடு நன்றியோடு உள்ளத்தின் ஆழத்தை போற்றி துதிப்போமாக. அவரை துதிப்போமாக. மூன்றாவதாக, வல்ல மேய்ப்பன். ஒரு மேய்ப்பன் வெறும் நல்ல மேய்ப்பனாக மட்டுமே இருந்தால் பலன் இல்லாதபடி சத்துருக்களின் கைகளிலே இருந்த ஆடுகளை தப்புவிக்க வலிமை இல்லாதவனாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? கரடியும் சிங்கமும் ஓநாய்களும் ஆடுகளை பீறிட்டு விழுமே. தாயினுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். அவன் நல்ல மேய்ப்பனும் வல்ல மேய்ப்பனுமாக இருந்தான். ஆடுகளின் மேல் அன்பு பாராட்டினால் மட்டுமல்ல, ஆடுகளுக்காக உயிரையும் பொருட்படுத்தாதபடி மிருகங்களிடமிருந்து பாதுகாக்க கொடிய பலன் உள்ளவனாகவும் இருந்தான். தாவீதின் சாட்சியை அவரே சொல்லுகிறதையும் நாங்கள் கேட்கின்றோம். என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு விசை, ஒரு சிங்கம், ஒரு விசை, ஒரு கரடியும் வந்து மந்தையிலே ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அடித்து அதை அதனுடைய வாயிலே இருந்து தப்புவித்தேன். அது என் மேல் வாய்ந்தது. நான் அதனுடைய தாடியை பிய்த்து அதை அடித்து கொன்று போட்டேன் என்று 1 சாமுவேல் 17வது அதிகாரத்திலே 34, 35வது வசனத்தை வாசித்து தியானியுங்கள். இந்த வசனம் உங்களோடு பேசும் அன்பானவர்களே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லவரும் வல்லவருமாய் மேய்ப்பருமாக இருக்கிறவர். மேய்ப்பனை போல மந்தையை மேய்ப்பவர். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினாலே சேர்த்து தமது மடியிலே சுமந்து
தண்ணீர் அன்னை தமது கைகளால் பிடித்தளந்து வானங்களையும் யான்களாக பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலிலே அடக்கி பர்வதங்களை கோளாக்கி மலைகளை திராசினாலும் நிறுத்தவர் யார்? இதோ ஜாதிகளின் ஏற்ற சாயலில் பொங்கும் துளி போல திராசிலே படியும் தூசி போல எண்ணப்படுகிறார்கள். இதோ தீவுகளை ஒரு அணுவை போல தூக்குகிறார் என்று எசாயா தீர்க்கதரிசி சொல்கிறான். எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரத்தில் 11வது வசனத்திலே இருந்து 15வது வசனத்தை வரை வாசித்து தியானியுங்கள். அவர் வல்லமை உள்ள மேப்பனாக இருக்கிறபடியினாலே உங்களை உலகினுடையான சேத்திலே இருந்து தூக்கி எடுத்தார். சாத்தானுடைய அடிமைதனத்திலே இருந்து மீட்டு ரட்சித்தார். மரணத்தின் அதிபதியான பிசாசை தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்தார். தம்முடைய பிள்ளைகளுக்கு உலகம் மாமிசம் பிசாசின் மேல் வெற்றியை கட்டளையிட்டார். சாத்தானை பாதபடியிலே போட்டார். ஆம், நல்ல மேய்ப்பன், வல்லமை உள்ளவர். 4வதாக இஸ்ரவேலின் மேய்ப்பர். கவனியுங்கள், இஸ்ரவேலின் மேய்ப்பரே யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே என்று சங்கீதம் 80:1வது வசனத்திலே தாவீது ராஜா ஆண்டவரை எப்படியாக வாய் குழுகிற அழைக்கிறார் பாருங்கள். ஆம், அவர் இஸ்ரவேலின் மேய்ப்பர். உங்கள் கண்களிலே சிவந்த சமுத்திரம் கரைக்கு ஏறெடுத்து பாருங்கள். எகிப்திலே பார்வனுடைய கொடூர ஆட்சியிலே இருந்து இஸ்ரவேலரை கர்த்தர் விடுவித்து சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து வழி நடத்தியவரும் அவருடைய சாட்சியை பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு ஒரு பெரிய மந்தையாக புறப்பட்டு வருகிறார்கள். மேய்ப்பனான கர்த்தர் அவர்களை பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினார். காலைதோறும் அவர்களுக்கு வேண்டிய மன்னா, தேவதூதர்களின் உணவாகிய மன்னாவை தேனிட்ட பணியாரம் போல சுவையோடு வேண்டியது மட்டும் அவர்கள் இருப்பிடத்திற்கு அருகிலேயே பொழியப்பட்டது. அவருடைய தேவையான காளைகளை கூட கண்மலையில் இருந்து இனிமையான தண்ணீரை, இவை மட்டுமல்ல, கர்த்தரே அவர்கள் மத்தியில் ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கியும் இருந்தார். இதை கண்டு பிலேயாம் பர்வதத்தோடு, யாக்கோபே உன் கூடாரங்களிலும் இஸ்ரவேலே உன் வம்சத்தார்களோடும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகின்ற ஆறுகளை போலவும் நதியோரத்திலே உள்ள தோட்டங்களை போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதரு விருட்சத்தை போலவும் இருக்கிறது என்று சொன்னான் என்பதை நாங்கள் எண்ணாகமம் 24வது அதிகாரத்திலே 5-6வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆம், மெய்யாகவே இஸ்ரவேலினுடைய மேய்ப்பரை தஞ்சமாக கொண்டிருந்துள்ள ஜனம் பாக்கியம் உள்ளது. அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருப்பவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய அன்பை ருசிப்பவர்கள், அவரது நேசத்தின் உச்சிதங்களை பருகிறவர்கள் பாக்கியவான்கள். 40 ஆண்டுகளாக கர்த்தர் இஸ்ரவேலரை வானத்திற்கு வழி நடத்தினார். அவருடைய பாதரட்சைகள் தேய இல்லை. அவர்களுடைய வஸ்திரம் பழையதாகவும் ஆக இல்லை. இஸ்ரவேலின் மேய்ப்பர் உங்களுடைய ஆசீர்வாதமான பரம கானானுக்கு வழி நடத்தி செல்ல வல்லமை உள்ளவர். 5வது ஆத்மாவின் மேய்ப்பர். இப்பொழுதே உங்களுடைய ஆத்மாவுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் 1 பேதுரு
2வது அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கர்த்தர் உங்களுடைய சரீரத்திற்கு மட்டுமல்ல, ஆத்மாவுக்கும் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் உங்கள் ஆத்மாவுடைய நித்திய ஆக்கினைக்கு தப்புவிக்கின்றார், ஆத்மாவை தேற்றுகின்றார், ஆத்மாவை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணுகிறவர். ஆகையால் தான் தாவீது நன்றியோடு தன் ஆத்மாவை பார்த்து, என் ஆத்மாவே கர்த்தரை தோசரி என்று சொல்லுகிறான். உணர்ச்சிகளுக்கும் எண்ணங்களுக்கும் ஆத்மாவிலே இருந்து உண்டாகின்றது என்பது. அவை கர்த்தரால் ஆளப்படவிட்டால் ஆத்மா கலங்குகிறது, பாய்த்தால் தடுமாறுகிறது, பாவம் ஆத்மாவை நசுக்கி நாசமானதை கொண்டு வருகிறது. ஆகவே உங்களுடைய ஆத்மாவை நடத்தும்படியாக உங்கள் ஆத்மாவை மேய்ப்பருப்பு ஒப்பு கொடுத்து விடுங்கள். அவரே உங்களுக்காக ஆத்ம வியாகுலம் அடைந்தவர், உங்களுக்காக தன் ஆத்மாவை மரணத்திலே ஊற்றியவர். ஏசாயா 53:12 வசனம். உங்கள் ஆத்மாவை பாதாளத்தின் பிடியிலே இருந்து தப்பிவிக்கிறவரும் அவரே. தூய அகஸ்தீன் என்கின்ற ஒரு பக்தன் சொன்னான், கிறிஸ்துவை காணும் வரை தத்தளித்துக் கொண்டு இருந்தேன், என் ஆத்மா அவரை கண்டபோது அவரிலே இளைப்பாறினேன் என்றார். My soul was restless till it rested on Jesus என்று சொன்ன. சரீரத்திற்கு போதுமாக பல ஹோட்டல்கள் இருக்கின்றன. சரீரத்துக்கு போஜனமாக கொடுக்க பல ஹோட்டல்கள் இருக்கின்றன, உணவு விடுதிகள் உண்டு. ஆனால் ஆத்மாவை பலப்படுத்த, போஷிக்க, வழிநடத்த கர்த்தர் மாத்திரமே உண்டு. அவரே உங்கள் ஆத்மாவுக்கு மேய்ப்பராகவும் கண்காணியுமாக இருக்கட்டும். அவர் உங்களுடைய ஆத்மாவை வேத வசனங்களினால் போற்றிப்பார். அப்பொழுது நினையத்தையும் கொழுப்பையும் உண்டது போல உன் ஆத்மா திருப்தியாகும். உன் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளினாலே கர்த்தரை போற்றும். அல்லேலூயா. இதை நாங்கள் சங்கீதம் 63:5 வாசிக்கின்றோம். சரீரத்திற்கு ஒரு முடிவு உண்டு. ஒரு நாள் மண்ணினாக உண்டாக்கிட்டு திரும்பவும் மண்ணிடத்திற்கு போய்விடும். ஆனால் ஆத்மா அழியாது, அது நித்தியமானது. உங்களுடைய ஆத்மா நித்தியமான காலமாக பரலோகத்திற்கு சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தரே உங்கள் ஆத்மாவை வழி நடத்தும் செல்லட்டும். பெரிய மேய்ப்பன். 6வதாக பெரிய மேய்ப்பன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பனான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று எபிரேயர் 13:20 வாசிக்கின்றோம். நம்முடைய ஆண்டவருடைய பெயர் பெரிய மேய்ப்பர். இவர் தம் இரத்தத்தினாலே நம்மோடு உடன்படிக்கையை செய்தபடியினாலே அவர் ஒரு பெரிய மேய்ப்பரானார். அவரை யெகோவா ராய், அதாவது யெகோவா ரோய் என்று அழைக்கின்றோம். நாம் மந்தையை மேய்க்கின்ற சிறிய மேய்ப்பர்களாக ஏற்படுத்துகிறார். சவுல், தாவீது, சாலமோன் இவர்கள் எல்லாம் இஸ்ரவேலின் ராஜ்யத்தை அரசாண்ட சிறிய மேய்ப்பர்கள் தான். கர்த்தரோ பெரிய மேய்ப்பராக, ராஜாதி ராஜாவாக, கர்த்தருமாக அவர்களை வழி நடத்தினார். அதுபோலவே கர்த்தர் இன்றைக்கும் சபையிலே சிறிய மேய்ப்பரான போதர்களையும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் வைத்திருக்கிறார். இந்த ஊழியங்கள் தங்களுடைய ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறபடியினாலே அவர்கள் தைரியமாக இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். கூலிக்காகவும் அற்ப ஆதாயத்திற்காகவும் மேய்ப்பர்களாக மாறுகிற போதகர்களுக்கு ஆபத்து வரும் பொழுது மந்தையை தவிக்க விட்டு ஓடி போய் விடுவார்கள். இன்னும் சிலர் மந்தைகளில் இருந்து ஆதாயம் பெறுவதற்காகவே தங்களை மேய்ப்பர்கள் என்று அழைத்து கொள்ளுகிறார்கள். போதுமான ஆதாயம் கிடைக்காவிட்டால் ஆடுகளை அனாதையை போல விட்டு தலைமறைவாக ஒளிந்து விடுகிறார்கள். கர்த்தரிவைகளை குறித்து எச்சரிக்கின்றார். தங்களையே மேய்க்கின்ற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ! மேய்ப்பர் அல்லவா மந்தையின் மேய்க்க வேண்டும். நீங்கள் நெய்யை சாப்பிடுங்கள், ஆட்டு மயிரை உடுப்பாக உடுத்திக் கொள்ளுங்கள். மந்தையோ
மேய்க்காமல் போகிறீர்கள் என்று எசேக்கியேல் 34:2-3 வாசிக்கின்றோம். இன்றும் இதே எச்சரிப்பின் சத்தத்தை எசாயா தீர்க்கதரிசி 56வது அதிகாரத்துல 10-11 வாசிக்கின்றோம். எரேமியா 23:2 வாசிக்கின்றோம். எரேமியா 50:6, சகரியா 11:17, யோவான் 10:12 ஆகிய வசனங்களை நீங்கள் கேட்கலாம். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பூமியின் வாழ்க்கைகளை வழிநடத்த கர்த்தருடைய ஊழியம் தேவை. பெரிய மேய்ப்பராகிய கர்த்தர் இதை குறித்து உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்து இருக்கிறார். உங்களுக்கு என் இருதயத்தை ஏற்ற மேய்ப்பனை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள் என்று எரேமியா 3வது அதிகாரத்தில் 15வது வசனத்திலே வாசிக்கின்றோம். 7வது பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது 1 பேதுரு 5:4. நம் அருமையான ஆண்டவர் பெரிய மேய்ப்பர் மட்டுமல்ல, அவர் பிரதான மேய்ப்பரும் கூட. அவர் மகிமையின் ராஜாவாக தேவதூதர்கள் சேனைகளோடும் எக்கால சத்தத்தோடும் வரப்போவதால் அவர் பிரதான மேய்ப்பர் என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய மந்தையில் ஏராளமான தேவதூதர்கள் உண்டு. அவரது மந்தையிலே எண்ணற்ற நட்சத்திரங்கள் உண்டு. அவரது மந்தையிலே திரளான பரிசுத்தவான்களுடைய கூட்டம் உண்டு. பிரதான மேய்ப்பனாக அவர் இந்த உலகத்தை 1000 ஆண்டு ஆட்சி செய்வார். இந்த நாட்களிலே எங்கும் ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாய் இருக்கும். யோவான் 10:6 வாசியுங்கள். யோவான் 10:16 வசனத்தை வாசியுங்கள். நம் பழைய புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோட பந்தி இருப்போம். ஏராளமான பேர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து கர்த்தருடைய ஆளுகளை கூடி சேர்ப்பார்கள். ஆட்டுக்குட்டியானவர்களுடைய கல்யாண விருந்திலே அவரோடு மகிழ்வோம். மட்டுமல்ல, பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் பொழுது அவர் நமக்கு அளிக்கும் பரிசு பொருட்கள் உண்டு. அவனவன் கிரியைகளின்படி அவர் அளிக்கும் பலன் அவர்களோடு கூட வருகிறது என்று வெளிப்படுத்த விசேஷம் 22வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நீங்கள் மகிமையில் உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு நம்மை உற்சாகப்படுத்துகிறார். 1 பேதுரு 5:4 வசனத்திலே. ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருடைய ஊற்று அண்டைக்கு நடத்துகின்றார். தேவன் இவர்களுடைய கண்ணீரை யாவையும் துடைக்கின்றார் என்று வெளிப்படுத்தின விசேஷம். 7வது அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்கிறோம். அங்கே இராகாலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு தேவை இல்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலம் அரசாழ்வார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. தேவ பிள்ளைகளே, இந்த மேய்ப்பரோடு இந்த பூமியின் வாழ்க்கையிலே நடப்பீர்களா? அந்த மேய்ப்பன் ஆளுகைக்கு உங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்து விடுங்கள். ஆண்டவரே, என் சித்தங்களை எண்ணங்களை உமக்கு ஒப்படைக்கின்ற நீரே என்னுடைய எண்ணங்களை நடத்த மேய்ப்பராக இருக்க வேண்டும். என் கண்களுக்கு உமது பிரச்சனை செய்கின்றேன். என் சுய விருப்பமாய் என் கண்கள் அலைந்து திரியாதபடி உம்மால் பரிசுத்தமாக வழி நடத்தப்படட்டும். என்னுடைய கால்கள் கைகள் செயல்களுக்கெல்லாம் நீரே மேய்ப்பனாக இரும் என்று முற்றிலுமாக உங்களை சமர்ப்பித்து விடுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஜெயத்தின் பாதையிலே வழி நடத்துவார் என்று சொல்கிறேன். என்ன உமக்குகந்த ஜீவ பலியாய் இந்த உடலை என் ஜீவ உடலை உமக்கு தருகிறேன் என்று பாட்டு படிக்கிறோம். ஐயாவே,
ஒவ்வொரு பாடல்களும் தேவனுடைய வசனத்தினாலே இணைக்கப்பட்ட பாடல்கள். அவை மெய்யாகவே இந்த உலகத்தை அசைக்கும் அன்பார்கள். ஆண்டவர் சொல்றார், உலகம் முடியும் பரியந்தம் தேவன் நம்மோடு இருப்பார் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். மேத்யூ 28:20. இந்த உலகம் முடியும் பரியந்த சகல நாட்களிலும் உங்களோடு கூட நான் இருக்கிறேன். இது எத்தனை இன்பமான ஒரு வாக்குத்தத்தம்! இந்த ஒவ்வொரு வருடத்தின் முடியும் நாட்கள் வரை மட்டுமல்ல, என்றென்றும் ஆண்டவர் நம்மோடு கூடவே இருப்பார் என்கிறது தான் இந்த வாக்குத்தத்தமாகவே. துன்பமோ, வேதனையோ, கண்ணீரோ, சந்தோஷமோ, ஆசீர்வாதமோ, சாபமோ, எப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. முடிவு பரியந்தம் நம்மோடு இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றி ஆற்றி நமக்கு ஆலோசனை தந்து நம்மை கரம்பிடித்து வழி நடத்துகிற வாஞ்சை உள்ளவராகவே அவர் இருக்கிறார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நம்மோடு உலாவி நமக்கு தகப்பனாக இருந்து நம்மை கரிசனையோடு பாதுகாத்து கொள்ள, கவலைகளை எல்லாம் மாற்றி சந்தோஷமாக நிரப்பி கொண்டு இருக்கிறவரும் அவரே. ஜாக்கிரதையாக இருப்போம். அப்பொழுது அவர் நமக்கு முற்றும் முடிவுமாக எங்களை ரட்சிப்பார் என்று எபிரேயர் 7:25 வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, என் அன்பானவர்களே, உங்களுடைய அன்பானவர்களை இழந்து போகாதீர்கள். இனி என் வாழ்வு எப்படி இருக்குமோ என்றெல்லாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு உங்களுடைய வாழ்வை அர்ப்பணியுங்கள். அவர் உங்களுடைய கவலைகள் எல்லாம் பொருட்படுத்தி அதை மாற்றி போடுவார். உங்களை வாழ வைப்பார், உங்களோடு துணை நிற்பார், கடைசி பரியந்தம் உங்களை உயர்த்துவார் என்று நான் சொல்ல விருப்பப்படுகின்றேன். எல்லாம், அதாவது இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் நினைவாய் எனக்கு நிரம்ப வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய நினைவிலே நாங்கள் இருக்கணும். இதை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி என் தேதியை முடித்துக் கொண்டு ஒரு சிறிய ஜபத்தோடு முடிக்க விரும்பப்படுகிறேன். உள்ள ரட்சகரே, உம்மை அறிந்தவர்களுக்கு இழப்பு என்பதே இல்லை சுவாமி. நீரே வரும் மேய்ப்பராக, பெரிய மேய்ப்பராக இருந்து சந்தோஷத்தையும் ஆறுதலையும் நிறைவாக எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. இன்று முதல் சுவாமி உம்மோடு இணைந்து வாழ, உலகம் முடியும் பரியந்தம் உங்களோடு இருக்க நீர் கொடுத்த இந்த வசனத்திற்காக, இந்த கட்டளைக்காக கோடி தோத்திரம் செல்கிறோம் சுவாமி. நீரே எங்களது மேய்ப்பனாக, பெரிய மேய்ப்பனாக, ஆபத்து நேரத்திலே எங்களை கைவிடாதபடி அணைத்து கொள்கிறவராக இருக்கிறதுனால உமக்கு கோடான கோடி தோத்திரம் சொல்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று சொல்வதோடு, இந்த மொழியிலே போகின்ற ஒளியின் சத்தம் தங்கம தமிழ் கிறிஸ்தவ வானொலியின் ஊடாக கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் தேவன் அவர்கள் அருகிலே, அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும் வண்ணமாக அவர்களை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறதற்காக தோத்திரம் சுவாமி. இந்த ஊழியத்தை, இந்த தெய்வீக வெளிச்சத்தை அவருக்குள் நீர் கொண்டு வருகிறதற்காக உமக்கு கோடான ஓடி தோத்திரம் சுவாமி. இந்த வசனங்கள் அவருடைய இருதயத்துக்குள்ளே கூறும் பொழுது மெய்யாகவே உம்முடைய பிரசன்னம், அதுவரை உம்முடைய வெளிச்சம் சுவாமி அவர்களுக்குள் வருகிறபடியினாலே உமக்கு தோத்திரம் சொல்லுகிறோம். ஆண்டவரை, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படவே வேண்டும் சுவாமி. அவர்களையும் ஆண்டவரே இந்த இருளில் இருந்து, the dark cannot consume the light, light can consume the darkness. எனவே ஆண்டவரே, உங்களுடைய ரட்சிப்பினாலே உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர்களையும் இழுத்து வருகிறபடியினாலே உமக்கு தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்.
அதுவே எங்களுடைய நித்திய வெளிச்சத்தினுடைய ஊழியமாக இருக்கிறதுனால ஆண்டவரை இதுல கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு சகோதரின் சகோதரியும் ஆண்டவரை நீர் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறதுனால உமக்கு தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஆமேன் என்று சொல்லி ஒரு சிறிய பாடலோடு என்னுடைய செய்தியை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுவே, அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே, ஆத்துமாவை தேற்றும் நேசரன்னை ஆனந்த தைலத்தால் நிரப்புகிறாரே, மகிமையின் நாமத்தினை தரித்து நீதியின் பாதையில் நடத்துகிறார். மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினும் மாபெரும் தீங்குக்கும் அஞ்சினேனே, கர்த்தர் என்னோடென்றும் இருப்பதாலே அவர் கோலும் தடியும் என்னை தேற்றிடுமே. சத்துருக்கள் முன்னில் எனக்காக பந்தியொன்றை யுத்தம் செய்கிறாரே, என்னை தம் வல்லமையா அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்தார். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்த்தி அடையேன் என்றுமே, ஜீவன் என்னில் உள்ள காலம் வரையும் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து கொள்ளும். கர்த்தரின் வீட்டில் நாங்கள் புலந்துதித்து நித்திய நாட்கள் நிலைத்திருப்பேன். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்த்தி அடையேன் என்றுமே என்றுமே என்று சொல்லி என்னுடைய செய்தியை உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை முடித்து உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். அம்மா, வழி நடத்துங்கள் என்று சொல்லி கர்த்தராகிய கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.